சில நேரங்களில் தேவன் மௌனமாக இருக்கிறார் போல தோன்றும். நீ ஜெபிக்கிறாய், ஆனால் உடனடி பதில் இல்லை. நீ காத்திருக்கிறாய், ஆனால் சூழ்நிலை மாறவில்லை. அப்போது மனது கேட்கும், தேவன் ஏன் இன்னும் என்னுடைய காரியத்தில் அமைதியாய் இருக்கிறார்? தேவன் ஏன் இன்னும் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்று. ஒரு உண்மையை கேள். தேவன் அமைதியாக இருக்கலாம், ஆனால் அவர் வேலை செய்யாமல் இருக்க மாட்டார். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது வெளியில் எதுவும் நடக்காத மாதிரி தான் தோன்றும். ஆனால் மண்ணுக்குள் என்ன நடக்கிறது? வேர் வளர்கிறது, உயிர் உருவாகிறது, ஒரு நாள் வெளியில் வர தயாராகிறது. அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் இப்போ வெளியில் எதுவும் மாறாத மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் அமைதியாக உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறார். நீ பார்க்காத இடத்தில் அவர் கதவுகளை தயார் செய்கிறார். நீ அறியாத மனிதர்களை அவர் தயார் செய்கிறார். நீ காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அவர் சரியான நேரத்திற்கு கொடுப்பதற்கு உனக்கு வைத்திருக்கிறார். நினைவில் வை எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே. யோசேப்பு சிறையில் இருந்தபோது தேவன் அமைதியாக இருந்தார் போல தோன்றியது. ஆனா உண்மையில் என்ன நடந்தது? அரண்மனை கதவு அவனுக்காக தயாராகி கொண்டிருந்தது. அதனால் இன்றும் நீயும் உன் மனதை உடையாதே, உன் மனதை சோர்வில் விடாதே. தேவன் அமைதியாக இருந்தாலும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று நீ திரும்பி பார்த்து சொல்வாய், இவ்வளவு நாளும் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று. நீ அமைதியாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன்.